வணக்கம் நேயர்களே, யோகம் வெல்னஸ்ல இருந்து வசந்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு 2 to 3 மணிக்கு முழிப்பு வரும். அந்த மாதிரி முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால திருப்பி தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி முழிப்பு வருது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வந்து நிறைய ரகசிய காரணங்கள் இருக்கு. அது என்னலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நைட்டு நீங்கள் வந்து திடீர்னு ஒரு 2 மணிக்குலேருந்து ஒரு 3 மணிக்குள்ள எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் கண்டினியூஸாக மறுபடியும் தூங்க முடியாது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூக்கம் வந்து கெடுது அப்படின்னாலே நம்மளுடைய உடல் வந்து சரியான அதாவது உணவு சரி விகிதத்தில் நம்ம எடுத்துக்கல, தண்ணீர் சரியாக எடுத்துக்கல. அதனால தான் நமக்கு முக்கியமாக நைட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்ருப்போம். முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு தான் நிறைய எல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றாங்க. அது ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட்டு. நம்ம கட்டு வந்து நம்மளை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லும். ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளுடைய மூளை வந்து வேலை செஞ்சு நம்ம உடம்புகளை வந்து சரி செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணுது. ஸோ இதை நாம வந்து குறைச்சிக்கிட்டாலே நம்ம வந்து நடுஜாமத்தில் நம்ம எந்திரிக்கிறது தவிர்க்கப்படும். ஸோ எதனால நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு 8 ரகசியங்கள் இருக்கு. அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி மிட் நைட்ல நம்ம முழிச்சோம் அப்படின்னா ஒன்று வயசாயிடுச்சுன்னு நம்மளே நினைச்சுக்குவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம முழிச்சுக்குவோம். திருப்பி நமக்கு வந்து தூக்கமும் வராது. அதனால உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இரவு 2 மணிக்கு தான் தூங்கவே போவாங்க. இல்லை ஒரு 11 மணி 12 மணிக்கு படுத்தா திடீர்னு முழிச்சிருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் கூடவே மன அழுத்தங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சாதாரண விஷயம். 8 தகவல்கள் பார்த்தோம். இந்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை வந்து நம்ம தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூளை வந்து ஆஃப் ஆகாது. அது வந்து அழகா நம்மளுடைய உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே தள்ளும், நச்சுக்களை வெளியே தள்ளும், நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் பண்ணும். நம்ம கழிவுகளை வெளியே தள்ளி நல்லா நம்மள ஆரோக்கியமா அடுத்த நாள் வந்து சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த மூளை வந்து சப்போர்ட் பண்ணும், வேலை செஞ்சிட்டு இருக்கும். அதனால மூளை ஆஃப் ஆயிட்டு அதனால நம்ம தூங்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க, பட் அவங்க மூளை முழிச்சுதான் இருக்கும். கண்ணு மூடி இருக்கும், மூளை முழிச்சிருக்கும். நம்மளே கூட அதை நம்ம உணரலாம். தூங்கிட்டு இருப்போம், ஆனால் மற்றவங்க பேசுறது நம்ம காதுக்கு விழுவும். இதெல்லாம் நிறைய சயின்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியும். நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம். இதை நாம கண்ட்ரோல் பண்றதுக்கான தகவலை தான் பார்க்குறோம். முதல் ரகசிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசால். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும், கார்டிசால் முன்னையே நம்மளை வந்து எழுப்பி விட்டுரும். அதனாலதான் நாம விடிய காலையில எந்திரிக்கிறதுக்கு பதில் 2 to 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறோம். இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் போது அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் கலைஞ்சு போயிடும். இது எதனால வருது? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் வருது இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம தூங்கணும் அப்படின்னா சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எந்திரிக்கலாம். இப்போ ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள உடலுக்கும் மூளைக்கும் வந்து கிளாக்கே தேவையில்லை. என்னன்னா நம்ம உடலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சர்காடியன் கிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது டைமுக்கு நம்மள எழுப்பி விட்டுரும். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு. இரவு நேரங்களில் ஹெவி ஃபுட்டு எடுத்துக்க கூடாது. அது மாதிரி அதிகமா இனிப்பு ஸ்நாக்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சரியான விகிதத்துல நம்ம உடலுக்கு வந்து போகாது. அந்த நேரங்களில் செரிமானம் வந்து ஆகாது. அந்த டைம்ல வந்து நம்ம மூளை வந்து ஆர்டர் போடும், நம்மளை வந்து எழுப்ப சொல்லி எந்திரிக்க சொல்லி. அதனாலேயும் நம்ம எழுந்திரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வருது. ஸோ உணவு வந்து நைட்ல வந்து நம்ம மைல்டு ஃபுட்டா எடுத்துக்கிறது பெஸ்ட். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவுல வந்து 11 மணிக்கு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஸ்வீட்டும் சாப்பிட்ருப்போம், ஹெவி ஃபுட்டுமே சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் 2-3 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் நமக்கு. அதுதான் நம்மளை எழுப்பி விடுது. மூன்றாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல் இரவு நேர வேலை. அதாவது கல்லீரல் பகல்ல மட்டும்தான் வேலை செய்யறது இல்ல, இரவுலையுமே வேலை செய்யும். அதாவது சில ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அதே மாதிரியே நம்மளுடைய உணவுகளை ஜீரணம் பண்றதுக்கான வேலைகளை இரவு நேரங்கள்லையும் அது பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் கல்லீரலை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மைல்டு ஃபுட்டா எடுத்துக்க சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கு தனித்தனியா கிளாக் இருக்கு. அதாவது பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவோம். இது என்னன்னா இதயம், கல்லீரல், குடல் என தங்களுக்குன்னு தனித்தனி கால அட்டவணையில தான் அதுவும் வேலை செய்யுது. 4வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் வெப்பநிலை. இப்ப நாம தூங்கும் போது நம்மளுடைய உடல் வந்து அந்த ரூமும் சரி உடலும் சரி கொஞ்சம் வெப்பநிலை மாறுபடும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்,
நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ், இது எல்லாமே காரணத்தினாலதான் சில நேரங்கள்ல ஸ்ட்ரெஸ், உணவு, ஹார்மோன்ஸ், ரூமுடைய டெம்பரேச்சர், இது எல்லாத்துலனாலையுமே நம்மளுடைய டெம்பரேச்சர் ரிதம்னு சொல்லுவாங்க, இது வந்து மாறுபடும். இதனாலையும் நமக்கு வந்துட்டு தூக்கம் கலைஞ்சு போகும். இப்ப 5வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் அப்னியா. அதாவது நைட்ல நம்ம தூங்கும் போது குரட்டை விடுவோம் இல்லையா, குரட்டை விட்டு தூங்கிருப்போம். சில நேரங்கள்ல நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நம்மளுடைய மூச்சு வந்து ஒரு செகண்ட்ஸ் வந்து நின்று அதுக்கப்புறம் சுவாசிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம தூக்கத்துல இருப்போம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஸ்லீப் அப்பன்யான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இடையிடையில எந்திரிக்க மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி இப்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்லீப் அப்பன்யா இருக்கிறதே தெரியாது. நான் 8 மணி நேரம் தூங்குனேன், ஆனா அடுத்த நாள் வந்து எனக்கு டயர்டா இருக்கு, மறுபடியும் தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னா ஸ்லீப் அப்பன்யாவால நம்ம வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்போம். அதனாலதான் இதை நாம நோட்டீஸ் பண்ணணும். இப்ப 6வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடல் மற்றும் மூளை தொடர்பு. கட்டு பிரைன் ஆக்சிஸ் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுல பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடலுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு சரி விதத்துல இல்ல அப்படின்னா பாதிக்கப்படும். குடலும் மூளையும் பாதிச்சதுன்னா தூக்கம் நமக்கு கலைஞ்சிரும். அதே மாதிரியே ஜீரண மண்டலம் பாதிச்சாலும் நம்மளால சரியா தூங்க முடியாது. திடீர்னு நம்ம முழிச்சுக்குவோம். ஜீரண பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குடலுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்புன்னு சொன்னோம் இல்லையா, இந்த பிரச்சனைகள் வரும். இப்ப 6வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா தூங்கும் போது இருட்டுல வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் தான் வந்துட்டு தூக்க ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இரவு நேரங்கள்ல மொபைல் ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்கிறது குறைஞ்சி போயிடும். இதனாலையும் இதுதான் வந்து தூக்க ஹார்மோன் சொல்றோம் இல்லையா, இதனாலையும் நம்மளுடைய தூக்கங்கள் சீக்கிரமா முழிப்பு வந்துடும், தூக்கங்கள் தொலைஞ்சு போகுது. மொபைல் ஸ்கிரீன் பாக்குறத நம்ம தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி இப்ப தூக்கம் சரியா வரல அப்படின்னா நமக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு இல்லாம இருந்தாலும் இதுவே காரணம் கிடையாது. இதை நாம கவனத்துல எடுத்துக்கணும். அதனால தூக்க ஹார்மோன் நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு, நைட்ல நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கோம், மொபைல் ஃபோன் பாக்குறோம் அப்படின்னா அதை நாம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம சித்த மருத்துவ பார்வையை பார்க்கலாம். சித்த மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது நம்மளோட உடலோட மறுசீரமைப்பு நேரம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இரவுல வந்து மைல்டான ஃபுட் எடுத்துக்க சொல்றாங்க. காரமான உணவுகள் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி ஹெவியான உணவு கிட்டத்தட்ட இது வரைக்கும் சாப்பிடக்கூடாது. கால் வயிறு மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும்னு சொல்றாங்க. இதனால வந்து நமக்கு வந்து ஜீரண மண்டலம் பாதிக்கும். நிறைய ஹெவியா சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் பாதிக்கும். ஜீரண மண்டலம் பாதிச்சது அப்படின்னா தூக்க ஹார்மோன்கள் குறைஞ்சிரும், தூக்கமும் குறைஞ்சிரும். அதனால அளவோட உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவுல நம்ம நிச்சயமா நல்லா தூங்கலாம் அப்படிங்கறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியாத இயற்கை வழிகளை பார்க்கலாம். என்னன்னா இப்ப நைட்ல வந்து நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் வந்து ஜாதிக்காய் பாலுன்னு சொல்றாங்க. அதை வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்குவாங்க. ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு கூட பாருங்க, குளிச்சதுக்கு அப்புறம் தலைக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த ஜாதிக்காயை உரசி பால்ல கலந்து கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க தலைக்கு தூத்துனா நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு தான் அதை அப்பயே செஞ்சிருக்காங்க. இப்பவுமே அது குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஜாதிக்காய் பால் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்க சொல்றாங்க. இது வந்து மன அமைதியை ஏற்படுத்தி தூக்க சூழ்நிலையை நல்லா கொண்டு வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா துளசியில தேநீர் டீயாவும் வச்சு குடுக்கலாம், இல்ல துளசியை வந்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியும் நீங்க குடிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா நம்மளுடைய மனநிலையை வந்து ரொம்ப அமைதியா வச்சிருக்கோம். வெட்டிவேர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெட்டிவேர் தண்ணி நம்ம தினமும் குடிக்கணும். முக்கியமா நம்ம அதுக்கு என்னன்னா மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திரத்துல அந்த வெட்டிவேரை போட்டு தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஒருவேளை அந்த தண்ணியில ஏதாவது கழிவுகள் இருந்தா கூட அந்த வெட்டிவேர் வந்து அந்த கழிவுகளை ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்பிடும். ஸோ இது இயற்கை முறையில கிடைக்கிற ஒரு வழிவகைகள். இந்த மாதிரி நம்ம உடம்பையும் மனதையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தூக்கம் வந்து நமக்கு நல்லாவே வரும். இடையில நம்ம முழிக்கிறது வராது. இப்போ வந்து சித்தர்கள் பார்வையை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோக முத்திரை வகைகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம யோக முத்திரையில என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா யோக நித்ரான்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நல்லா நம்மளுடைய கைகள் ரெண்டையும் நல்லா ரிலாக்ஸா தளர்வா வச்சு கால் ரெண்டையும் நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டி விடணும். எந்த பக்கமும் பெண்ட் பண்ணாம, அதே மாதிரி தலைக்கு தலகாணி இல்லாம நல்லா ரிலாக்ஸா படுத்து ஒரு 5 to 10 நிமிஷம், ஏன் ஒரு 15 நிமிஷம் கூட நீங்க இப்படி படுக்கலாம். சூப்பரா தூக்கம் வந்துடும். அதே மாதிரியே இந்த மாதிரியே நீங்க உங்க பெட்ல பாயில எப்படி எங்க படுத்து தூங்குறீங்களோ இதே மாதிரியே படுத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். இது வந்து ஆழ்ந்த நித்திரைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யோக முத்ரான்னு சொல்றாங்க. இந்த யோக முத்ராவை வந்து நம்ம நல்லா மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே மெதுவா மிக மெதுவா நம்ம செய்யும் போதும் நம்மளுடைய தூக்கம் வந்து நமக்கு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தூக்கம் நமக்கு நல்லா வரும். அதே மாதிரியே
இடையில எந்திரிக்கிறது இருக்காது. அதிகபட்சம் நம்ம ரெஸ்ட் ரூம் போறதுக்கு மட்டும்தான் எந்திரிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த மூச்சு பயிற்சி. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தினமும் செக் பண்ணிக்கணும் நம்மள. எப்படின்னா தினமும் நம்ம தூக்கத்துல முழிக்கிறோமா, எந்த நேரத்துல முழிக்கிறோம், அப்படி முழிக்கும் போது நமக்கு எதனால இந்த முழிப்பு வருது, ஸ்ட்ரெஸ்ஸா, சாப்பாடு நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஹெவியா சாப்பிடுறதா, இல்ல சர்க்கரை சாப்பிடுறதா, இனிப்பு உணவுகள் எடுத்துட்டா கூட நைட்ல நமக்கு தூக்கம் வராது, அது சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் நம்மள. ஸோ இந்த மாதிரியா எதனால நமக்கு இந்த மாதிரியான தூக்கம் வந்து கலையுது அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம வாட்ச் பண்ணா மட்டும்தான், அதுவும் நாம தான் வாட்ச் பண்ண முடியும், மற்றவங்க எல்லாம் வாட்ச் பண்ண மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம உடம்ப நமக்கு தான் நம்ம உணர்ந்து பண்ண முடியும். ஸோ நீங்க அதை கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பழக்க வழக்கங்கள், முக்கியமா உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரங்களில் நம்ம லைட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 8 to 9 மணிக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பெட்டுக்கு போயிடணும். மொபைல் ஸ்க்ரீன் பார்க்கறதுனாலேயும் நமக்கு தூக்கம் கெடுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்பயும் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கம் குறையிறதுக்கான, தூக்கம் கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நாம ஃபாலோ பண்ணலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.